ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி மணக்க தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பட்டை 1, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம், மிளகு எல்லாம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் தேவை, சில்லி பவுடர் 1 ஸ்பூன் தேவையாக இருக்குது. இஞ்சி, பூண்டு, வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 5-6 தக்காளி பழம் தேவையாக இருக்குது. இப்போது நம்ம வணக்கி அரைக்கிறதுக்கான சாமானமெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போது 2 வெங்காயம், 5 தக்காளி எடுத்து போட்டுறணும். இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு எல்லாம் இதில் போட்டுடலாம். இந்த ஸ்பைசஸ் இருக்குல்ல, அதையும் போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம நல்லா வணக்கணும். 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் பண்ணணும். மூடி போட்டு வேக வைக்கணும் கொஞ்ச நேரம். சீரகம், பெப்பர் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். இதில் இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாமே இதில் போடணும். சால்ட் அந்த மாதிரி. பவுடர்ஸில் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடணும். கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன் போடணும். கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், எல்லாமே 1 ஸ்பூன் போட்டு அந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிடணும். ஒரு வெசலில் கறி லீவ்ஸ், கொத்தமல்லி லீவ்ஸ் இதையெல்லாம் இது கூட நம்ம பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா நல்ல கையில் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த அளவுக்கு ஆன கன்சிஸ்டன்சி இருந்தால் சூப்பராக இருக்கும். இது சுட சுட ரைஸுக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் வைப் வித் விஜி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை vlog.